போகல. இப்பதான் ஆரம்பிக்கும். சரி சரி. ஓகே. ஜிடி யார் யார் அப்படியே ரீடைன் பண்ணாங்க? கில்லு, சாய் சுதர்சன், ரஷித் கான், ராகுல் தெவாட்டியா, ஷாருக் கான். ராகுல் தெவாட்டியா ஷாருக் கான் வந்து ஷாருக்கான அன்கேப்டு. அன்கேப். சூப்பர். சரி, அப்படியே நான் இது பேட்டர் சைட்ல இருந்து பாத்துக்கலாம். ஆ பேட்டர் வந்து கில்லு, சுதர்சன், பிலிப்ஸ் 3 பேர் தான். இப்போ விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்களா? விக்கெட் கீப்பர்ஸ் வந்து குமார் குசாகரா போன வருஷம் டெல்லி எடுத்தாங்க நினைக்கிறேன் 5 கோடி ஏனோ. ஒரு மேட்ச் என்னமோ ஆடினா நடுவில் வந்தா அப்புறம். அப்புறம் அனுஜ் ராவத், ஜாஸ் பட்லர். பட்லர் கில்ல வச்சு ஆரம்பிப்பாங்க. 12 ஆல்ரவுண்டர் இருக்கு. வேற லெவல். கானு, ராகுல் தெவாட்டியா, சுந்தர், ஷாருக் கான், சுந்தர், நிஷாந்த் சிந்துன்ட்டு. நெட்வொர்க் தகராறு போல. ஆமாண்டா, நெட்டு கிடைக்கல. அதான் கேட்டுச்சா? ஆல்ரவுண்டர் ஃபுல்லா சொல்லிட்டேன், கேட்டுதா? கேட்டுச்சு. அப்புறம் பவுலர் வந்து மானவ் சூத்தர்னு சொல்லிட்டு ஒருத்தன், அது யாருன்னு எனக்கு தெரியல. ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அப்புறம் வந்து குர்னூர் பிரார். இவனுக்கு தான் சென்னையும் ஜிடியும் அடிச்சுக்கிட்டானுங்க. சென்னையும் பிட் பண்ணுச்சு, ஜிடியும் பிட் பண்ணுச்சு. 1.3 கோடி குர்னூர் பிரார். யாருன்னு பாக்கலாம். இது என்ன பேட்ஸ்மேனா பவுலர்? லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் போட்டிருக்கு. ஸ்டார்டிங்ல இருக்க வாய்ப்பு இல்ல. இல்ல இருக்க வாய்ப்பு இல்ல. இஷாந்த் சர்மா, ககிசூர் ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, குல்வந்த் கெஜ்ரோலியா, முகமது சிராஜ் வச்சு அதை வேணா நீ எடுத்து பாத்துக்கடா. அவன் ஒன்னும் நிறைய ஃபெமிலியர் நேம்ஸ் தான். எல்லாம் ஃபெமிலியர் நேம்ஸ் தான். மிடில் ஆர்டர் யாரா உங்களுக்கு? ஓப்பனிங் ஓகே. ரஷீத், ஷாருக் இருக்கான். ஷாருக் கான் இருக்கான். ஷாருக் கான் தவாட்டியா பினிஷர்ஸா சொன்னாப்புல. மிடில் ஆர்டருக்கு காணாம போல தெரியுது, என்னன்னு தெரியல. ரூதர்ஃபோர்டு கூட வெஸ்ட் இண்டீஸுக்கு நம்பர் 4 விளையாடுவான். மைபால் நம்பர் கூட 4 விளையாடுவான். பட் சாலிடா மிடில் ஆர்டர்னு தனியா யாரு? மிடில் ஆர்டர் போன தடவை மில்லர் இருந்தான், கன்னு மாதிரி இருந்தான். மில்லர் இருந்தான். இல்ல மில்லர் பிளேஸ யாரு 4வது ஆடலாம்? ரூதர்ஃபோர்டு கூட ஆடலாம் நம்பர் 4. ரூதர்ஃபோர்டு அந்த அளவுக்கு, ஐ மீன் அந்த மிடில் ஆர்டர் ஃபுல்லா இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. அடுத்து ஃபினிஷர்ஸும் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. தெவாட்டியா மட்டும்தான் அடிச்சிருக்கான். அவன் 2 ஓவர் தான் அடிப்பான். அதை தாண்டி ஷாருக் கானுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அது போக ரஷீத் அடிப்பான். என்னடா சொல்ற? ரஷீத் அடிச்சிடறான். ரஷீத் எல்லாம் முட்டை செத்து போன மேட்சே கொண்டு வந்துடுறான். அது போக அனுஜ் ராவத் கூட பிலிப்ஸ் கொண்டு வந்தா நல்லா ஸ்ட்ராங் ஆகும் நினைக்கிறேன். ஸ்ட்ராங் ஆகும். எப்படி எடுத்துட்டு வருவாங்க? கிளென் பிலிப்ஸ். அது தெரியும். பட்லர், ரபாடா ஆடுவாங்க. நினைச்சிட்டு வந்தா எடுத்துட்டு. பட்லர் ஆடுவான், ரபாடா ஆடுவான், ரஷீத் ஆடுவான். மேபி அந்த இன்னொரு இதுக்கு ஆல்ரவுண்டர் தான் போவாங்க. இல்லாட்டி ரூதர்ஃபோர்டு அந்த மாதிரி தான் போவாங்க. பிலிப்ஸ் ரூதர்ஃபோர்டு தான் போவாங்க. ஆமா. பட் பிலிப்ஸ் போலாம்டா. ஆஃப் ஸ்பின் எல்லாம் போடுவான். அப்பெல்லாம் போட்டுறான்டா. ரெகுலர் பவுலர் மாதிரி போறான்டா. ஆமா, ரெகுலர் பவுலர் மாதிரி போடுறான். அந்த ஒரு ஸ்பாட் வந்துட்டு அங்க மோர் ஆஃப் எதுக்கு பேலன்ஸ் அதிகம் வேணும், பேட்டிங் நிறைய பேலன்ஸ் வேணும்னா பிலிப்ஸ் போய்க்குவாங்க. கொஞ்சம் டாப்ல கூட வந்து அடிக்கும். ஏர்லி விக்கெட் போனா கூட மேல வந்து அடிப்பான். ஏன்னா கடைசியில வச்சு பார்த்தா, இப்ப இருக்கிறத வச்சு பிளேயிங் 11 போட்டா பட்லரும் கில்லும் ஓப்பனிங். சாய் கிஷோர். 1 டவுன் வந்து சாய் சுதர்சன். சாய் சுதர்சன் 1 டவுன். 2 டவுன் வந்து இருக்கிறத வச்சு பார்த்தா ரூதர்ஃபோர்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல வேற யாரும் இருக்காங்களா? ரூதர்ஃபோர்டு 2 டவுன். 4 இல்லாட்டி பிலிப்ஸ். பிலிப்ஸ் 2 டவுன். நம்பர் 5 வந்து ஷாருக் கான். தெவாட்டியா 6 தெவாட்டியா, 7 ரஷீத். அப்படியே பவுலர்ஸ்க்கு வந்தா 8 சுந்தர், 9 சிராஜ், 10 ரபாடா. சிராஜ், ரபாடா. இன்னொரு பவுலர்
பிரசித் கிருஷ்ணா இருக்காங்க, 9.5 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க, அவன் ஆடுவான். பிரசித் இப்ப வந்து பவுலிங் பாத்தீங்கன்னா சிராஜ் 4, ரபாடா 4, பிரசித் 4, 8 12 ஆச்சா. ரஷீத் 4, ரஷீத் சுந்தர் 4, 4, 20 ஆயிடுச்சு. சுந்தர் 4, சுந்தர் 4 20. 20 ஆயிடுச்சு. மேபி வேணும்னா ரூதர்ஃபோர்ட கூட போட சொல்லலாம். இது போக யார வந்து இதா கொண்டு வரலாம், ரபாடா ஒண்ணு. இப்ப இதுவே 4 ஃபாரின் ஆடிட்டானுங்க. யார கொண்டு வந்தா வந்து மகிபால் ராம்ரோரையோ அல்லது வந்து எப்படி ஆர்சிபி லாம்ரோரையோ அனுஜ் ராவத்தை கொண்டு வந்தானுங்களோ அந்த மாதிரி பேட்டிங் வேணும்னா அவனுங்களை கொண்டு வரலாம். குஷாகரா, அனுஜ் ராவத் அவனுங்களை கொண்டு வரலாம். பவுலிங்க்கு கொண்டு வர்ற மாதிரினா சாய் கிஷோர் கூட இருக்கான். ஆனா என்ன ஆல்ரெடி சுந்தர் இருக்காங்க. இல்ல ஜெயந்த் யாதவ் இருக்கான், சாய் கிஷோர் இருக்கான், அதெல்லாம் வந்து இருக்கானுங்க. ஏன்னா ஆல்ரெடி டீம்ல வந்து லெக் ஸ்பின்னரா வந்து இவன் ஆடுறான், ரஷித் கான் ஆடுறான். ஆஃப் ஸ்பின்னர், ரைட் ஹேம் ஆஃப் ஸ்பின்னரா சுந்தர் ஆடுறான். மேபி தேவைப்படுச்சுன்னா ரவி பவுலிங் ஸ்பின் தேவைப்படுச்சுன்னா சாய் கிஷோர் அல்லது ஜெயந்த் யாதவ் வரலாம். பேட்டிங் தேவைப்படுச்சுன்னா அனுஜ் ராவத் ஆறு மகிபால் லாம்ரோர் அவங்க எல்லாம் வரலாம். பவுலிங்ல பேக்கப் பெரிய பேக்கப் இல்ல, டீசென்டான பேக்கப் தான். வேற எதுவும் பெருசா இல்ல. கெஜ்ரோலியா, பிராரு, சுத்தார் தான் வச்சிருக்காங்க. கோட்ஸி இருக்கான், அவன் ஒரு டீசென்டான பேக்கப். ஆனா டீசென்டான பேக்கப், ஆனா ஃபாரின் பேக்கப். ரபாடாக்கு ஓகே, பேட்டிங் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவான். பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை, எதுக்கு இத்தனை ஆல்ரெடி இருக்கு பேட்டிங். ஓப்பனிங் பட்லருக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நம்பர் 4 மட்டும் தான் பிரச்சனை. ஆனா ரூதர்ஃபோர்ட் ஆடணும்டா ரீசெண்டாலாம். நம்பர் 5 எல்லாம் டீசெண்டா ஆடணும். ஒருவேளை ரூதர்ஃபோர்ட் கிளிக் ஆகலைன்னா யோசிக்காம கிளென் பிலிப்ஸ் இறக்கிடலாம். இல்லாட்டி பிலிப்ஸ் ஓபன் பண்ணணும் அந்த மாதிரி போனா கூட ஜன்னத் இருக்கு அப்படி ஆப்கானிஸ்தான். ஓ கரீம் ஜன்னத் பவுலிங் போடுவான்டா. மிடில் ஆர்டர் எந்த அளவுக்கு இது பண்றான்னு தூக்கிட்டு கொண்டு போய் கொடுப்பான். அந்த வேலை பண்ணுவான். ஆனா பிலிப்ஸோட இது வருமா? வராதே, வராது. சப்போஸ் ஆப்ஷன் இல்ல, அந்த மாதிரி ஆப்ஷன் கூட பெருசா ரொம்ப போட்டு குழப்பிக்காம அப்படி ஈஸியா மேட்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இல்ல இப்ப இருக்கிறது குழப்பிக்க தேவையில்லை, ஈஸியா பண்ணிட்டு வந்துருக்கு. ஒரே இது வந்து பிலிப்ஸ் ஆர் ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்டா ஃபார்ம் வச்சு போனா ரூதர்ஃபோர்டுக்கு தான் போவாங்க. அவன் இருக்கிற அபிலிட்டி வச்சு போனா கிளென் பிலிப்ஸுக்கு போலாம். இது ஒரு நல்ல ஸ்குவாட். சுந்தர் 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. இதுல என்ன எக்ஸ்ப்ளோசிவ்னு பார்த்தாலும் 3 பேர் இருக்காங்க அடிக்கிறதுக்கு. ராகுல் என்ன அந்த ரூதர்ஃபோர்ட் பிலிப்ஸ் பிளேஸ்ல எப்படியாச்சும் இவனை மில்லர் அகாமடேட் பண்ணிக்கலாம். வேற மாதிரி மில்லர்னாலும் அப்பவும் 4 வந்து அவனும் பினிஷிங் தான் பண்றான். ஆனா 4ல வந்து பினிஷிங் கூட எடுத்துட்டு போய் கடைசி பினிஷிங் பண்றான். அதெல்லாம் பண்ணுவான்டா. பிலிப்ஸையும் எடுத்துட்டு போவான், அட்லீஸ்ட் பினிஷ் பண்ணினாலும் எடுத்துட்டு போவான் பிலிப்ஸ். ரூதர்ஃபோர்டு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு பினிஷ் பண்ண அதான் பண்ணுவான் ரூதர்ஃபோர்ட். லோ ஸ்கோரிங் கேம்லாம் அவன் தான் ஸ்லோவா நின்று எடுத்துட்டு போய் பினிஷ் பண்ணான் ரூதர்ஃபோர்ட். தப்பு இல்ல. ஓகே, இது நல்லா அகமதாபாத்ல எல்லாம் பினிஷிங் பண்ணிடலாம்டா யாரு வேணாலும். கில் இருக்கான், கில்லு, பட்லரு, சாய் சுதர்ஷன் 3 பேருமே எடுத்துட்டு போயிருவானுங்க. 3 பேர்த்துல 2 பேரு யாரோ ஒருத்தர் நின்னாடுவாங்க, ஒருத்தனால நின்னாடுவான். பிலிப்ஸ் ஆர் ரூதர்ஃபோர்ட் 4 ஓகே தான். அதுக்கப்புறம் அப்படியே ஷாருக் கான், இது வந்து ஷாருக் கான் 5, தவாட்டியா 6, ரஷீத் 7, 8 ஓகே தான், நல்ல ஸ்குவாடு தான். என்னன்னா பவுலிங்க்கு மட்டும்தான் எனக்கு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு மட்டும்தான் பேக்கப் இல்லையோன்னு தோணுது. மற்றபடி ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல பேக்கப் இருக்கு. ஃபாரினருக்கும் கோட்ஸையா இருக்கான். இந்தியன் பவுலர்ஸுக்கு தான் பேக்கப் இல்ல. சிராஜ் இருக்கான், பிரசித் கிருஷ்ணா இருக்கான். அவங்களுக்கு பேக்கப் தேவையில்லை, போதும். அவங்களே ஸ்டார் பவுலர்ஸ் தான். ஸ்டார் பவுலர்ஸ் டெத்ல போடணுமே. ஆமா, அது ஒண்ணு இருக்குல்ல. ரவாடா டெத்ல போடுவான், பிரசித் கிருஷ்ணாவும் போடுவான். ஆனா எந்த அளவுக்கு தெரியல. எல்லாருமே அடி வாங்குற பவுலர்ஸ் தான், அது ஒண்ணும் பிரச்சனை. கோட்ஸி கூட டெத்ல போடுவான், விக்கெட்டுக்கு போடுவான். அவனை உள்ள கொண்டு இருக்க ரபாடா வச்சுட்டு கோட்ஸி போட்டாங்க. குவாலிட்டி கோட்ஸையுமே டெத் பவுலரான்னு எனக்கு தெரியல, ஆனா போடுவான். ஹார்ட்ல இருந்து போடுவான், அடிப்பான்.
டெத் பவுலிங்கை தவிர இந்தியன் பவுலிங் கூட நமக்கு பேக்கப் வேண்டியது இல்ல. 2 பேரும் நல்ல பவுலர்ஸ். 2 பேரும் இது பண்ணது என்ன, பிரசித்துக்கு மட்டும்தான் Prime இன்ஜுரி bowlers. ஒரி இருக்கு. ஆஹ் இன்ஜுரி ஒரி ரொம்ப இருக்கு நாள் பிரசித் கழிச்சு கிருஷ்ணாக்கு. வரா. அது மட்டும் இல்ல. அதனால அது போக அப்பவும் பாரு 10 கோடிடா, 9.25 கோடி, 9.5 கோடி. அந்த பிரசித் கிருஷ்ணா இல்ல, இன்ஜுரி ஒரி இல்லாம டெத் பவுலிங் யாரு போடுறதுன்னு தெரியல. அது மட்டும்தான். மத்தபடி ஓகே தான், நல்ல டீம் தான். மத்தபடி நல்ல டீம் தானே. நல்ல டீம் தான். பிளே ஆஃப் போகுமா? இல்ல, ஒரு டீம் இந்த மாதிரி நல்லா இருந்தா பரவாயில்ல. வர்ற டீம் எல்லாமே இப்படிதான் இருக்கு. நல்லா எல்லா இருக்கு, டீமே நல்லா இருக்கு. எல்லா டீமே அந்த ஒரு நல்ல இதுவுமே காம்படிட் அப்படிதான். அந்த பண்ற கிளிக் அளவுக்கு இருக்கு. ஆகணும். நம்பர் 4 ஒரு டெத் பவுலரும் கிடைச்சாங்கன்னா, நம்பர் 4 டெத் பவுலரும் கிடைச்சாங்கன்னா, டெத் பவுலர் இந்தியன் பவுலர்ஸ் வந்து